கோவை குணியமுத்தூரில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர் குடியிருப்பு வாசிகளை அச்சுறுத்தி வருகிறார். வீடு, கடைகள் என அடுத்தடுத்து கொள்ளையில் ஈடுபட்டு அலறவிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர் தொடர் திருட்டில் ஈடுபட்டு அச்சுறுத்தும் சம்பவம். உறக்கத்தை தொலைத்து தவிக்கும் குடியிருப்பு வாசிகள். நடந்தது என்ன? கோவை குணியமுத்தூரை அடுத்த கோவை புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் சாமுவேல். இவர் குணியமுத்தூர் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். தன்னுடைய வீட்டில் இருந்த 5 சவரன் செயின், 3 சவரன் வளையல், 1.5 சவரன் ஜிமிக்கி உள்ளிட்ட 10 சவரன் தங்க நகைகளையும் 5000 ரூபாய் ரொக்க பணத்தையும் மர்ம நபர் கொள்ளையடித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டின் அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது முகமூடி அணிந்த நபர் ஒருவர் சாமுவேல் வீட்டில் கைவரிசை காட்டியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. முகமூடி அணிந்த நபர் வீட்டை நோட்டமிட்டு செல்வதும் அங்கும் இங்கும் நடந்து செல்வதும் சிசிடிவியில் தெளிவாக பதிவாகியுள்ளது. மேலும் சாமுவேல் வீடு மட்டுமின்றி அருகில் உள்ள வீடுகள் மற்றும் கடை ஆகியவற்றிலும் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. சம்பவத்தில் ஈடுபட்டவர் யார், எங்கிருந்து வந்தார் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சிசிடிவியில் சிக்கிய அடையாளத்தை வைத்து முன்னாள் குற்றவாளிகளின் அடையாளங்களுடன் ஒப்பிட்டும் விசாரித்து வருகின்றனர். சம்பவத்தில் ஈடுபட்டவர் பிடிபட்டால் மட்டுமே திருட்டின் பின்னணி குறித்தும் திருடப்பட்ட நகைகளின் மதிப்பு குறித்தும் தெரியவரும்.